இறைவா நன்றி. ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். ஞானபுரம்னு ஒரு ஊர். அங்கே ஞான தீபம்னு ஒரு பெரிய ஆசிரமம் இருந்தது. அங்கே குரு சில சீடர்களோட தங்கி ஆன்மீக பயிற்சிகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அண்ட் பல ஆன்மீக விஷயங்களை அங்கே உள்ள சீடர்கள் சும்மா விளையாட்டு போக்கில் எல்லாத்தையுமே கற்றுப்பாங்க. அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனால எந்த கேள்வியை கூட விளையாட்டாக கூட கேட்பாங்க. அந்த சீடர்கள் விளையாட்டாக கேள்வியை கேட்டால் கூட இவர் அதில் உள்ள ஆன்மீக கருத்துக்களையும் எடுத்து அழகாக சொல்லி அவங்கள ஆன்மீக வளர்ச்சியில் ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தார். அண்ட் ஒரு நாளைக்கு அப்படி தான் ஒரு சீடன் கேட்டார், குருவே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. கேளுப்பா அப்படிங்கிறார். நீங்கள் தூக்கத்தில் ஒரு கனவு காண்கிறீங்க, அதில் ஒரு சிங்கம் உங்களை துரத்துறது, நீங்கள் அதனிடமிருந்து தப்பிக்க திரும்பி ஓட நினைக்கிறீங்க. அப்போது ஒரு புலியை உரிமிக்கிட்டே உங்களை தாக்கிறதுக்கு வருது. என்னடா இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு சைடில் ஓடுறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. சைடில் ஓடும் பொழுதோ அங்கே ஒரு ஓநாய்களின் கூட்டம் உரிம்பிக்கிட்டு உங்களை நோக்கி பாய்ஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் எப்படி நீங்கள் எஸ்கேப் ஆவீங்க? இந்த பயங்கர சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கும் வழி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு அந்த சீடர்கள்லாம் பதிலுக்கு காத்துக்கிட்டு இருந்தார். உடனே குரு தன் கண்களை மூடிக்கொண்டார், பின் திறந்தார். பின் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு மீண்டும் தியானத்துக்குள் நுழைந்தார். என்ன வார்த்தை? அவர் சொன்ன வார்த்தை வேக்கப், விழித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தியானத்துக்குள் சென்று விட்டார். ஒரு சாதாரண வேக்கப் தான். அழகான ஒரு கேள்வியை அந்த சீடன் கேட்டான். இதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்களேன். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். இதில் டேக்அவே நம்ம நிறைய எடுத்துக்கலாம். மேலோட்டமாக பார்த்தால் பயங்கர கனவின் பிடியிலிருந்து தப்பிக்க தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டால் போதும். அது எல்லாருமே சொல்லக்கூடியது தான். கனவில் வந்த மிருகங்கள் காணாமல் போய்விடும் தூக்கத்திலேருந்து எழுந்துக்கிட்டாச்சுன்னா. ரெண்டாவது, ஆன்மீக கோணத்தில் பார்த்தால் அறியாமை என்ற கனவிலிருந்து தூக்கத்திலிருந்து விழித்து கொள்ள ஆத்ம ஞானம் பெறுவது அவசியம். அதுதான் அவர் வேக்கப்னர். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். உலகம் என்ற மாயை காட்டில் பற்று என்ற பசையில் மாட்டிக்கொண்ட ஜீவாத்மாக்கள் காமம், கோபம், பேராசை, பொறாமை, ஆணவம், பயம் போன்ற மிருகங்களால் விடாமல் துரத்தப்படுகிறார்கள். உண்மைதானே? இந்த மிருகங்கள் உலகப்பற்று என்ற அறியாமையில் உள்ளவர்களை வேட்டையாடி வருகின்றன. இப்படிதான் நம்ம மாட்டிக்கிட்டு சம்சார கடல்னு சொல்கிறோமே, சம்சார சாகரம்னு இதுதான். ஸோ ஆத்ம ஞானம் என்ற வில்லில் வைராகியம், விவேகம் என்ற அம்புகளை வைத்து இந்த மிருகங்களை வேட்டையாட வேண்டும். தூக்கத்தில் வரும் கனவு சிறிது நேரம்தான், ஆனால் இந்த வாழ்க்கையும் ஒரு கனவு போல்தான். இந்த வாழ்க்கை என்ற கனவு நீண்ட வருடங்கள் இருக்கும். ஒன்லி த டியூரேஷன் இஸ் டிஃபரெண்ட். அது 3 hours ட்ராமா, இது 80 years or 100 years ட்ராமா, அவ்வளவுதான். இந்த கனவில் வரும் நோய்கள் பயம், மரண பயம், மூப்பு பயம், உறவுகளின் பிரிவு பயம் போன்றவற்றிலிருந்து தப்பிக்க செல்ஃப் நாலேஜ் முக்கியம். அதாவது ஆத்ம ஞானம் முக்கியம். அதாவது நான் யார், அந்த நான் என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வது முக்கியம். ஆனால் நாம் அந்த நானை தப்பாக புரிந்து கொண்டு இந்த உடல்தான் அந்த நான், என் மனம்தான் அந்த நான், என்னுடைய புத்தி தான் அந்த நான், என்னுடைய பதவிதான் அந்த நான், என்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி தான் அந்த நான். ஐ எம் ரிச், ஐ எம் புவர், ஐ எம் சோன்சோ, ஐ எம் பிக், ஐ எம் எ மதர், ஐ எம் எ ஃபாதர், ஐ எம் எ டாக்டர், ஐ எம் எ சயின்டிஸ்ட். இப்படி நாம் போடும் பல வேடங்களோடு நம்மளை அடையாளப்படுத்தி கொண்டு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு அதை போய் நான் என்று வாழ்வதால் நாம் இந்த அறியாமை காட்டில் காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய பயங்கர மிருகங்களால் தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஸோ மனித ஜென்மம் எடுப்பது ரொம்ப ரொம்ப பெருசு. நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, ஆத்ம ஞானத்தை போதிக்கிற குரு கிடைக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய கொடுத்து வச்சிருந்தா தான் கிடைக்கும். அப்படியே அந்த குரு கிடைத்திருந்தாலும் அவரிடம் இருந்து ஆத்ம ஞானத்தை பெறும் அந்த உற்சாகம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஆசிரமத்தில் உள்ள சீடர்கள் விளையாட்டு போக்காக சில கேள்விகளை கேட்டு ஆத்ம ஞானத்தை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இறைவா நன்றி. I am nobody doing the roles as somebody for the benefit of everybody, but I am not my role. I am not my possession. I am not my obligation. I am not my relationship. I am not my transaction. I am what I am. I am not what I have. இறைவா நன்றி.